இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இன்றைய தினத்தில் மற்றவர்களை மன்னிப்பதில் நமது பங்கு என்ற தலைப்பில் நாம் மன்னிப்பை குறித்து சிந்திக்க இருக்கிறோம். ஏனெனில் மற்றவர்களை மன்னித்து விட்டோம் என்ற மனப்பான்மையோடு அநேகர் இன்று இருக்கிறோம். ஆனால் உண்மையாகவே நாம் ஒருவரையும் மன்னிக்கவில்லை. ஏனெனில் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் அவர்களை பற்றிய குறை, அவர்களை பற்றிய வெறுப்பு, அவர்களை பற்றிய வேண்டாத தீய எண்ணங்கள் புதைந்து கிடக்கிறன. இப்படியாக போலியான மன்னிப்பை நாம் மற்றவர்களுக்கு வழங்கி வருவதற்கு காரணம் என்ன என்று பார்த்தோமே என்றால், மத்தேயு 5:23-24 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஆகையால் நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில், அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோடே ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. இதை ஒரு விதிமுறையாக அநேகர் எடுத்துக்கொண்டு அநேகருக்கு மன்னிப்பை குறித்து இப்படியாக வழி நடத்துகிறார்கள். இதில் ஆண்டவர் நிச்சயமாக சொல்லுகிறார், ஒப்புரவாகி விடுங்கள் என்று. ஆகவே நாம் யாருக்கு தீங்கிழைத்தோமோ, யார் நமக்கு தீங்கிழைத்தார்களோ அவர்களிடத்தில் நேரடியாக போய் ஒப்புரவாகுவது என்பது மிகவும் கடினமான காரியம். ஆகையால் இந்த வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், கர்த்தரிடத்தில் வரும்போது நாம் கலங்கமற்ற இருதயத்தோடும் சமாதானத்தோடு கூட வரணும். அப்படியாக வருவதற்கு நாம் மன வேறுபாடுகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு மனதில் சமாதானத்தோடு கூட நாம் ஆண்டவரிடத்தில், அதுதான் இந்த வசனத்தின் செய்தி. அப்படியாக நாம் ஒருவரிடத்தில் போய் நம்மை சரி செய்து கொள்வதை பார்க்கிலோ, நாம் ஆண்டவரிடத்தில் வந்து நம்மை சரி செய்து கொண்டு காணிக்கையை செலுத்துவது உத்தமம். இது நடைமுறையில் சாத்தியம். ஆனால் ஒருவரிடத்தில் போய் மன்னிப்பு கூறுவதோ ஒருவரை மன்னிப்பதோ நடைமுறையில் சாத்தியம் அற்ற ஒரு காரியம். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் நாம் இதை பார்க்க முடியும். யோசேப்புடைய சகோதரர்கள் யோசேப்புக்கு பெரிய தீங்கு இழைத்து பஞ்ச காலத்தில் யோசேப்பினிடத்திலேயே வந்து அடைக்கலமாகிறார்கள். அவர்களுடைய தகப்பனார் மரித்து போன பின்பு அவர்கள் பயந்து யோசேப்பினிடத்தில் வந்து யோசேப்பை தங்களை மன்னிக்கும்படி தகப்பன் வாக்குறுதி பெற்று மரித்தார் என்று சொல்லுகிறார்கள். அந்த சமயத்தில் ஆதியாகமம் 50:20 யோசேப்பு அவர்களை பார்த்து, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்று சொல்லுகிறார். எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ அதை நன்மையாக முடித்தார். ரோமர் 8:28 பவுல் அப்போஸ்தலரும் இதையே தான் சொல்லுகிறார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆகவே யோசேப்பினுடைய வாழ்க்கையில் சகோதரர்கள் செய்த தீமையை
யோசேப்பு தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தபடியினால தேவன் அதை நன்மையாக மாற்றினார். அடுத்ததாக யோசேப்பினிடத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் 21வது வசனத்தில் இப்படியாக யோசேப்பு கூறுகிறார், ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோட பட்சமாய் பேசினான். உண்மையான மன்னிப்பு இருக்குது பாருங்க. அது வெறும் பேச்சளவிலேயோ சிலர் முன்னிலையிலேயோ அறிவிக்கப்படுகிற மன்னிப்பு கிடையாது. இந்த மன்னிப்பு எங்கும் அறிவிக்கப்படாத ஒரு மன்னிப்பு. ஆனால் இந்த மன்னிப்பின் உண்மையை நாம் எப்படி புரிந்து கொள்ள முடியும் என்றால், அவர்களை, நம்மை விரோதித்தவர்களை, நமக்கு எதிராக செயல்பட்டவர்களை பராமரிக்கும் ஒரு நிலைமை ஆண்டவர் நமக்கு தருவார். அவர்களை மறைமுகமாக பராமரித்து ஆண்டவரை சந்தோஷிப்பதுதான் உண்மையான மன்னிப்பு. ஆண்டவர் பரவசப்படுவார். வார்த்தைகளில் மன்னிப்பு என்று சொல்லி ஒருவரை ஒருவர் கட்டித் தழுவி வாக்குறுதி பெற்று கடந்து செல்வது உண்மையான மன்னிப்பு கிடையாது. அவர்களை பராமரிப்பது, அவர்களை குறித்து நல்ல எண்ணங்களோடு கூட அவர்களை ஆசீர்வதிப்பது, அதுதான் உண்மையான மன்னிப்பு. ஆகவே முதலாவது நாம் பார்த்த மாதிரி ஒருவரிடத்தில் நேரடியாக போய் மன்னிப்பு கேட்பது சாத்தியமல்ல. நம் தவறுகளால் பாதிக்கப்பட்ட ஒருவர் நம்மை எளிதில் மன்னிப்பாரா? மன்னிக்க மாட்டார். அல்லது நமக்கு அநீதி இழைத்த ஒருவரை நாம் அவ்வளவு எளிதாக மன்னிப்போமா? மன்னிக்க முடியாது. எங்கேயாவது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எவ்வளவோ நாட்களுக்கு பிறகோ எவ்வளவோ வருஷங்களுக்கு பிறகு கூட அந்த வெறுப்பு உணர்வு தோன்றும். ஆகவே இது நடைமுறையில் சாத்தியம் கிடையாது. யோசேப்புக்கு எப்படி அது சாத்தியமாயிற்று? இது நமக்கு முக்கியமான ஒரு காரியம் பிரியமானவர்களே. யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களுடன் இருந்திருந்தால் அவர்கள் அவருக்கு செய்ததை யோசேப்பினால் மறந்திருக்க முடியாது. ஆனால் யோசேப்பு தேவனுடைய சித்தத்தை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய சித்தத்தை செய்து தன் குடும்பத்தை மறந்துவிட்டார். முதலாவது, நமக்கு தீங்கு இழைத்தவர்களை நாம் மறக்க வேண்டும். அவர்களை மறந்தாதான் நம்ம அவர்களுடைய செயல்களை மறப்போம். அப்போ இங்கு மறப்பது என்பது வெறுப்புணர்வினாலேயோ கோபத்தினாலேயோ வைராக்கியத்தினாலேயோ மறப்பது கிடையாது. ஒவ்வொரு தீங்கு செய்யும் நபர்களையும் மறப்பதற்கு, நமக்கு தீங்கிழைத்த மக்களை மறப்பதற்கு ஆண்டவர் நமக்கு அநேக காரியங்களை முன்வைப்பார். யோசேப்புக்கு அவனுடைய வீட்டின் காரியங்களை மறக்க முதலாவது அங்கு வேதனையை தந்தார். பொய்யாக குற்றம் சாட்டப்பட்டான், சிறையில் அடைக்கப்பட்டான். ஆகவே அந்த வேதனை, சகோதரர்கள் இழைத்த தீங்கின் வேதனையை ஒருவேளை மட்டப்படுத்தி இருக்க முடியும். அந்த வேதனை பெரிய வேதனையாக இருந்திருக்க முடியும். அது மட்டுமல்ல, அதற்கு பிறகு அவன் அங்கு வரும், அந்த தேசத்திற்கு வரும் பஞ்ச காலத்தில் மக்களை போஷிப்பதற்காக ஆகாரத்தை சேமிக்க, தானியங்களை சேமிக்க ஆண்டவரால் நடத்தப்பட்டான். ராஜா அவனுக்கு ஒரு பெரிய அதிகாரத்தை கொடுத்தார். அந்த பஞ்ச காலத்தில் ஒருவருக்கும் குறைவராதபடி தானியங்களை சேமித்து வைத்தான்.
தேவ ஞானத்தினால சேமித்து வைத்தான். இப்படியாக ஆண்டவர் தனக்கு சொன்ன காரியங்களை அவன் செய்து கொண்டிருந்தபடியினால தன்னுடைய குடும்பத்தினர் தனக்கு இழைத்த தீமையை குறித்து நினைக்க கூட அவனுக்கு நேரம் கிடையாது. ஆனாலும் பாருங்க, ஒரு சமயத்தில் அதே தீங்கிழைத்த மக்கள் இவனிடத்தில் அடைக்கலம் புக வருகிறார்கள். அந்த சமயத்தில் அவன் அவர்களை பார்த்து, நான் உங்களை மன்னித்து விட்டேன் என்று சொல்லவில்லை. ஆனால் அவர்களுக்கு நன்மை செய்கிறவனாக தன்னை வெளிப்படுத்தினான். பழைய துரோகத்தை மனதில் வைக்காதபடி அவர்களையும் எல்லோரை போலவும் சமமாக போஷிக்கவும் பராமரிக்கவும் முன்வந்தான். இதுதான் உண்மையான மன்னிப்புங்க. இதுதான் உண்மையான மன்னிப்பு. யோசேப்பு, என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனோசே என்று பெயரிட்டான். ஆகவே அவர்கள் செய்த எல்லா தீய காரியங்களையும் மறக்கும்படி தேவன் அவனை வழிநடத்தினார். பிரியமானவர்களே, நமக்கும் தீங்கிழைத்தவர்களின் காரியங்களை மறைக்கும்படி தேவன் அநேக நேரங்களில் நம்மை வழிநடத்துகிறார். நம்முடைய தவறு என்ன? நாம் நமக்கு தீங்கிழைத்தவர்களை குறித்தே எண்ணி எண்ணி கவலைப்பட்டு துக்கப்பட்டு அநேகரிடத்தில் அவர்களை குறித்து குறை கூறி நம்முடைய நேரத்தை செலவழிப்பதினால தேவன் அவர்களை மறக்கும்படி நமக்கு தருகிறதான ஒரு அரிய வாய்ப்பு. அவரோடு கூட நாம் உறவாடி பழைய காரியங்களை மறக்க அவர் செய்கிற காரியங்களில் அதை உணர நாம் தவறிவிடுகிறோம். ஒரு குருவானவர் முன்னிலையில் நாம் உண்மையில் நமது தகராறுகளை தீர்த்து கொள்ளுகிறோமா என்ற கேள்வியை நாம் கேட்டுக்கொண்டோமேயானால் நிச்சயமாக கிடையாது. ஒரு குருவானவர் முன்னிலையோ அல்லது சமாதானம் செய்து வைப்பவர்களின் முன்னிலையிலேயோ நாம் மக்களின் ஆதரவை பெறுவதற்காக ஒருவரை ஒருவர் மன்னித்து விட்டோம் என்று கூறுகிறோம். ஆனால் இந்த பொய்யான ஒப்பந்தம் நம்மை விரோதிப்பவர்களுக்கு நன்மை செய்ய நமக்கு வாய்ப்பளிக்காமல் நம்மை பிறரிடம் பொய்யான நியாயத்தை பரப்ப வழிவகுக்கிறது. உண்மையான மன்னிப்பு இல்லை என்றால் அவர்களுக்கு நாம் நன்மை செய்ய முடியாது. மாறாக நாம் சரி, அவர்கள் தவறு என்று நேரம் கிடைக்கும் போதெல்லாம் யாரெல்லாம் சந்திக்கிறோமோ அவர்களிடத்தெல்லாம் இதை தான் பேசி கொண்டிருப்போம். எவ்வளவுக்கு நாம் சரி என்று நாம் நம்மை நிரூபித்து கொள்ள முடியுமோ அவ்வளவு நாம் இதே காரியத்தில் நம்முடைய வாழ்க்கையை செலவிடுவோம் பாருங்கள். ஆகவே இந்த இடத்துல நாம் ஒரு பெரிய கருத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. நம் நண்பர்கள் நமக்கு எதிராக செய்வது குற்றம், பொய்யான குற்றச்சாட்டு அல்லது துரோகம். பொய்யான குற்றச்சாட்டுகளை நாம் தாங்கிக் கொள்ளலாம் அல்லது அவர்களை குறை கூறி நம்மை நல்லவர்களாக்கி அவர்களை குற்றவாளிகளாக்கலாம். தீர்வுக்கான வழிகளில் இதுவும் ஒன்று. இங்கு யோசேப்பின் வாழ்க்கையை நாம் மீண்டுமாக பார்ப்போம். பின்பு அவனுடைய சகோதரரும் போய் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து, இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள். யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா? இதுதான் இன்னைக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் பிரியமானவர்களே.
தவறு செய்தவர்கள் திரும்பி வந்து நம் காலில் விழுவார்கள் என்று எதிர்பார்ப்பதற்கு நாம் தேவனா? நாம் கடவுளா? அநேகர் இதை தான் எதிர்பார்க்கிறாங்க. தவறு செய்தவர்கள் திரும்பி வந்து மன்னிப்பு கூறுவார்கள், நம்முடைய காலில் விழுவார்கள், செய்த தவறை நினைத்து அடிபணிந்து கிடப்பார்கள். இப்படி தான் நம்ம நினைக்கிறோம். ஆகவே நாம் கடவுளின் ஸ்தானத்தில் நம்மை வைத்து இதை எதிர்பார்க்கிறோம். முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நாம் ஒருவருக்கொருவர் எதிராக செய்யும் தவறுகள் குற்றம் அல்லது துரோகம். இப்போ யோசேப்பினுடைய சகோதரர்கள் அவருக்கு செய்தது துரோகம். அவ்வளோதான். எனக்கு துரோகம் செய்தார்கள் அப்படின்னு தான் அவர் சொல்லணும். எனக்கு தீமை செய்தார்கள் அப்படின்னு தான் அவர் சொல்லுகிறார். நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் அப்படின்னு தான் சொல்கிறார். ஸோ நம்ம யார்கிட்டையும் போய் நீங்கள் பாவம் செய்தீர்கள் என்று சொல்ல முடியாது. இதை நன்றாக கவனித்து கொள்ளுங்கள். நாம் யாரிடத்திலும் போய் நீங்கள் பாவம் செய்தீர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏனெனில் நமக்கு தீமை செய்கிறவர்கள், நமக்கு துரோகம் செய்கிறவர்கள் அல்லது நாம் யாருக்காவது துரோகம் செய்தால் அது கடவுளின் பார்வையில் பாவமாக மாறுகிறது. நமக்கு அது துரோகம்தான், நமக்கு அது தவறு தான், நமக்கு அது தீமை தான். ஆனால் கடவுளின் பார்வையில் அது பாவமாக மாறுகிறது. ஆகவே பாவத்தின் சம்பளம் மரணம் என்ற நியமத்தை உருவாக்கிய தேவன் அதை பாவமாக கருதும்போது பாவத்தின் சம்பளமாகிய மரணம் நமக்கு உரித்தாகிறது. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் ஆதாமை பார்த்து சொல்லுகிறார், இந்த குறிப்பிட்ட விருட்சத்தின் கனியை நீ புசிக்கக்கூடாது, அப்படியே புசித்தால் நீ நிச்சயமாக சாகவே சாவாய். அந்த பாவத்தின் சம்பளமாகிய மரணம் மனுக்குலம் எல்லாவற்றையும் அபகரித்து கொண்டது. ஆகவே நமக்கு தீங்கிழைக்கும் மக்கள் நமக்கு எதிராக பாவம் செய்யவில்லை, தேவனுக்கு எதிராக தான் பாவம் செய்கிறார்கள். ஆகவே இதற்கு தீர்வு காண்பதற்கு யோவான் 3:16-17 நமக்கு அனைவருக்கும் தெரிந்த அருமையான வசனம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தன்னுடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் இரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். இதுதான் தீர்வு. பாவம் தேவனுக்கு எதிராக செய்யப்பட்டது. பாவத்தை மன்னிக்க தேவன் தன்னுடைய ஒரே குமாரனை நமக்கு தந்தார். கொலோசியர் 2:13, உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். ஆகவே நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரியாகிய இயேசு கிறிஸ்துவை பலியாக்கி அவருடைய சொந்த இரத்தத்தினால நம்ம மீண்டுமாக விலைக்கு வாங்கி நம்முடைய பாவங்களை மன்னிப்பது தேவன் மட்டுமே. யோபு 42:7 நாம் பார்க்கிறோம், கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடே பேசின பின் கர்த்தர் தேமானியான எலிப்பாசை நோக்கி, உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூழ்கிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. யோபு அவருடைய சிநேகிதன்
யோபை தேவன் தண்டிக்கிறார் என்று நினைத்து யோபின் நல்ல காரியங்களில் பொறாமைப்பட்ட எரிச்சல் அடைந்த நண்பர்கள் இப்பொழுது தேவன் யோபை கைவிட்டு விட்டார் என்று எண்ணி தங்கள் வாயில் வந்ததையெல்லாம் அந்த புண்பட்ட இருதயத்தில் பாய்ச்சுகிறார்கள். அது யோபுக்கு அவர்கள் செய்கிற தீங்கு, அவர்கள் செய்கிற துரோகம், அவர்கள் யோபுக்கு தருகிற துக்கம். ஆனால் தேவனுடைய பார்வையில் அது பாவமாக மாறிவிட்டது. பிரியமானவர், யோபுவினுடைய பார்வையில் அது பாவம் கிடையாது, அது துரோகம். ஆனால் தேவனுடைய பார்வையில் அது பாவமாக மாறிவிட்டது. ஆகவே தேவனுடைய கோபம் அவர்கள் மீது மூண்டது. அப்போ 8வது வசனத்தில் தேவன் என்ன சொல்லுகிறார் என்றால், ஆதலால் நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபினிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள். என் தாசனாகிய யோபும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தியீனத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன். என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. அப்போ இன்று யோபினுடைய சகோதரர்களுக்கு, யோபினுடைய சிநேகிதர்களுக்கு மன்னிப்பு தேவை என்றால் அந்த மன்னிப்பை கோருவது யோபின் மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. அதான் தேவன் பாருங்க, யோபினுடைய சிநேகிதத்தில் சொல்லுகிறார், என் தாசன் உங்களுக்காக ஜெபிப்பான், அவன் முகத்தை பார்த்து உங்களுக்கு நான் மன்னிப்பேன். ஆனால் யோபினிடத்தில் அவர் என்னுமே சொல்லலை, உன் சிநேகிதர்கள் வருவார்கள், நீ அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், சொல்லவே இல்லை. பாருங்கள், ஏனெனில் தேவன் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்தறிகிற தேவன். நம்முடைய இருதயத்தில் என்ன எண்ணங்களை வைத்திருக்கிறோம் என்பதை அறிந்திருக்கிற தேவன். ஆகவே யோபினுடைய இருதயத்தை அறிந்திருந்த தேவன், யோபு நிச்சயமாக தனக்கு எதிராக செயல்பட்டு கர்த்தருடைய பார்வையில் பாவம் செய்த தன்னுடைய சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்வான் என்று ஆண்டவர் தெரிந்து வைத்திருந்தார். ஆண்டவர் அதை தெரிந்து வைத்திருந்தார். அப்பொழுது தேமானியான எலிப்பாசும் சூகியனான பில்தாதும் நாகமாத்தியான சோப்பாரும் போய் கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடியே செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். பிரியமானவர்களே, இந்த அற்புதமான வசனங்களில் மன்னிப்பது எப்படி, மற்றவர்களுக்காக, நமக்கு தீமையை இழைத்தவர்களுக்காக எப்படியாக வேண்டுதல் செய்ய வேண்டும், அப்பொழுது தேவன் எப்படியாக அவர்களை மன்னிப்பார் என்ற கருத்து மறைந்து விடுகிறது, புதைந்து விடுகிறது. ஏனெனில் இந்த யோபு 42ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10ஆம் வசனத்தை வைத்து ஒவ்வொருவரும் இரட்டிப்பான நன்மையை தான் எதிர்பார்க்கிறாங்க, இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை குறித்து தான் பேசுகிறாங்க, இரட்டிப்பான உலக பிரகாரமான எல்லா ஆசீர்வாதங்களையும் வாஞ்சிக்கிறாங்க. ஆகவே அந்த எண்ணம் இதில் புதைந்து கிடைக்கிற மன்னிப்பின் ரகசியத்தை நம்முடைய கண்களுக்கு மறைத்து விடுகிறது. பிரியமானவர்கள், மத்தேயு 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், 14 மற்றும் 15ஆம் வசனம். சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் எப்படியாக ஜெபிக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள்.
அப்பொழுது ஜெபத்தில் மன்னிப்பை குறித்து நாம் ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் கற்பித்து கொடுக்கும்போது, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். இதுவும் அநேகருக்கு இடரலாக இருக்கிறது. நாம் மன்னிக்க கூடும், ஏனெனில் தேவன் நமக்கு இப்படியாக ஜெபிக்க சொல்லியிருக்கிறார். நாம் ஒரு பாதிரி முன்னிலையிலேயோ ஒரு குருவானவர் முன்னிலையிலேயோ நாம் மற்றவர்களை மன்னித்து தேவனிடத்தில் வந்து நம்முடைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்கும்போது தேவன் அதை மன்னிப்பார் என்ற தவறான கருத்தை நாம் கொண்டிருக்கிறோம். ஏனெனில் இங்கு ஏன் இயேசு கிறிஸ்து நம்மை அப்படியாக ஜெபிக்க கேட்டுக்கொள்கிறார் என்றால், இந்த இடத்துல நாங்கள் அவர்களை மன்னித்தது போல என்று சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நம்ம சாக்கு போக்கு சொல்ல முடியாது. என்னுடைய குருவானவர் முன்பதாக நான் போலியாக அவர்களை மன்னித்து விட்டேன் என்ற உண்மை தேவனுக்கு தெரியும். ஆகவே இங்கு வந்து நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லணும் அப்படின்னா, உண்மையாகவே இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவர்களை மன்னிக்க வேண்டும். அந்த இருதயத்தின் ஆழத்தில் அவர்களை மன்னிக்காமல் நாம் இந்த ஜெபத்தை ஏறெடுப்போமே என்றால், இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நம்முடைய பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்படாது என்று. ஆகவே நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன், நாம் எவ்வளவாக மற்றவர்களுக்கு மன்னிப்பை வேண்டுகிறோம் என்பதை அறிந்திருக்கிற தேவன். ஆகவே தான் கர்த்தருடைய ஜெபத்தில் இப்படியாக நம்மை ஜெபிக்க சொல்கிறார். அவரிடத்தில் வந்து நம்ம பொய் சொல்ல முடியாது. அவர்களிடத்தில் வந்து நம்ம உதட்டளவில் மன்னிப்பை வழங்க முடியாது. ஆகவே தான் இப்படியாக ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆகவே இதை குறித்து அநேகர் நமக்கு மற்றவர்களை மன்னிப்பும் வாய்ப்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார், மன்னிக்கக்கூடிய அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று தவறாக புரிந்து கொள்ளுகிறார்கள். பாவத்தை மன்னிக்கும் அதிகாரத்தை உடையவர் ஒருவரே, அவர் தேவன் மட்டுமே. மேலுமாக 14-15 வசனங்களில், மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். ஆகவே இப்படியாக மற்றவர்களை மன்னிப்பதில் நம்ம தேவனிடத்தில் தான் ஓடி வரணும், தேவனிடத்தில் தான் வேண்டுதல் செய்ய வேண்டும். ஆகவே இது தேவனுக்கு வெளிப்படையாக தெரிந்த ஒரு காரியம். நாம் அவரிடத்திலிருந்து எதையும் மறைக்க முடியாது. வெறுப்புணர்வை மறைக்க முடியாது, கோபத்தை மறைக்க முடியாது, கொலை செய்யும் எண்ணத்தை மறைக்க முடியாது. காயினுடைய கொலை செய்யும் எண்ணம் தேவனுக்கு வெளிப்படையாக தெரிந்தது. ஆகவே எதையும் நம்ம மறைக்க முடியாது. ஆகவே அவரிடத்தில் வந்து நம்முடைய நண்பர்களுக்காக, நமக்கு தீமை செய்தவர்களுக்காக மன்னிப்பு கோரும்போது நாம் 100% அவர்களை மன்னிக்கும் நிலைமையில் காணப்பட வேண்டும். இல்லை என்றால் நமக்குள் சத்தியம் இராது. யோபு தன் சிநேகிதருக்காக ஏன் வேண்டுதல் செய்தார்? தேவன் யோபுவினிடத்தில் ஒன்றும் சொல்லலை. ஆனால் யோபு ஏன் வேண்டுதல் செய்தார் என்று நாம் பார்த்தோம் என்றால், யோபின் நன்னடத்தையின் காரணமாக பாவம் செய்த தனது நண்பர்களின் இரட்சிப்பை குறித்து யோபு கவலைப்பட்டார். இதுதான் மன்னிப்பு, பிரியமானவர்கள். நாம் நல்லவர்களாயிருக்கும்படி நம் மீது பொறாமை கொள்ளும் நம் நண்பர்களின் உள்ளத்தில் உள்ள குற்றத்தை நாம் மட்டுமே அறிய முடியும். நாம் கர்த்தருடைய சத்தியத்தில் நடக்கும்போது, நாம் தேவனுடைய வெளிச்சத்தில் நடக்கும்போது அநேகருக்கு அது பொறாமையை தருகிறது. ஆபேல் தேவனுடைய காரியத்தில் உண்மையாயிருந்தபோது காயின் எரிச்சல் அடைந்தான். அன்றும் இதுதான் நடக்கிறது, இன்றும் இதுதான் நடக்கிறது. நாம் தேவனுடைய காரியத்தில் உண்மையாக இருக்கும்போது
நாம் அநேகருடைய பொறாமைக்கு, எரிச்சலுக்கு ஆளாகி விடுகிறோம். பிரியமானவர்களே, நாம் அவர்களுக்கு எந்த தீங்கையும் செய்யலை. நாம் கர்த்தருடைய பாதையில், சத்தியத்தில், வெளிச்சத்தில் நடக்கிறோம், அவ்வளோதான். அது அநேகரை தீமை செய்ய வழிவகுக்கிறது. அப்போ நம்மீது பொறாமை கொள்ளும் நம் நண்பர்களின் உள்ளத்தில் உள்ள குற்றத்தை நாம் மட்டுமே அறிய முடியும். பிரியமானவர்களே, வேறு யாரும் அதை அறிந்து கொள்ள முடியாது. மற்றவர்களுக்கு அவர்கள் பெரிய நீதிமான்கள் சொல்லுவாங்க, அவர் பண்ணுகிற ஜெபம் மாதிரி யாரும் பண்ண முடியாது, அவரை பாருங்க, பைபிளும் கையுமா தான் இருக்கிறாரு அப்படின்னு மற்றவர்கள் சொல்லுவாங்க. அவர்களுக்கு அவர்களுடைய இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிறதான குறை தென்படாது. ஆனால் நமக்கு அது நன்றாக தென்படும். எனவே அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு மட்டுமே உரித்தானது. அதனால தான் யோபு தன்னுடைய சிநேகிதருக்காக ஜெபித்தார். இரண்டத்தனையான ஆசீர்வாதம் வேண்டும் என்பதற்காக ஜெபிக்கவில்லை. தன்னுடைய நண்பர்கள் தேவனுக்கும் தனக்கும் இருக்கிற உறவை அறியாதபடி தனக்கு எதிராக வசைப்பாடியதின் காரணமாக தேவனுடைய பார்வையில் பாவம் செய்து பாவத்தின் சம்பளமாகிய அகால மரணத்தை அவர்கள் தழுவி கொள்ளக்கூடாது, நித்திய ஜீவனை அவர்களும் சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்காக மன்னிப்பை கோரினார். இதுதான் உண்மையான மன்னிப்பு. பிரியமானவர், இதுதான் ஆழமான மன்னிப்பு. யோனா 2:8 மற்றும் 9 பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். ஆகவே பொய்யான மன்னிப்பை நாம் வழங்குவது மற்றவருடைய மதிப்பை சம்பாதித்து கொள்வதற்காக, நாம் நம்மை நீதிமான்கள் என்று காண்பித்து கொள்வதற்காக உதட்டளவில் நாம் வழங்குகிற மன்னிப்பு ஆண்டவருடைய கிருபையை நிராகரிக்கிறது. பாருங்கள். ஆகவே யோனா சொல்லுகிறார், நானோவெனில் துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன். ஏன்? இரட்சிப்பு கர்த்தருடையது என்றார். ஆகவே இரட்சிப்பு கர்த்தருடையது என்பது எல்லாருக்கும் தெரியும். Salvation belongs to God. இதில் எந்த சந்தேகமும் கிடையாது, எல்லாருக்கும் தெரிந்த சத்தியம். ஆகவே இரட்சிப்பு அவருடையது என்றார். அந்த இரட்சிப்பை நாம் அடைவதற்கு, நம்முடைய பாவத்தை மன்னிப்பதற்கும் அவர் ஒருத்தரே வல்லவர். அவர் ஒருவருக்கே அந்த அதிகாரம் உண்டு. இரட்சிப்பு கர்த்தருடையது என்றால் பிறர்களுடைய பாவங்களை மன்னிப்பதும் கர்த்தருடையது. ஆகவே தாவீது தன்னுடைய சங்கீதத்தில் இப்படியாக எழுதுகிறார், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இதில் 2 காரியம் பாருங்க. சத்துருக்களுக்கு எதிராக நம்மை உயர்த்தி, நம்மை ஆசீர்வதித்து, தேவன் நமக்கும் அவருக்கும் இருக்கிற உறவை அநேக வேளைகளை வெளிப்படுத்துகிறார். அப்படியாக வெளிப்படுத்தும் போது நம்முடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். ரோமர் 5:5 சொல்லுகிறது, நம்முடைய இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இறங்கும்போது அது நம்முடைய இருதயத்தை தேவ அன்பினால் நிறைக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே ஒன்று, நமது விரோதிகளுக்கு முன்பதாக நம்மை உயர்த்துகிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். அதே சமயத்தில் நம்முடைய இருதயத்தில் தேவ அன்பை ஊற்றுகிறார். இந்த 2 காரியங்கள் அங்கு நடைபெறுகிறது. ஒன்று, நாம் நமது எதிரிகளை வென்றுவிட்டோம், தேவன் நம்முடைய எதிரிகளின் முன்னிலையில் நம்மை உயர்த்திவிட்டார் என்று வெற்றி வாகை சூடலாம், கொண்டாடலாம், குதூகலமாக இருக்கலாம்.
சந்தோஷப்படலாம். அல்லது நமக்குள் நிரம்பி வழியும் கடவுளின் அன்பின் மூலம் அவர்களையும் பந்திக்கு அழைக்கலாம். யோபு அதை தான் செய்தார். யோசேப்பு அதை தான் செய்தார். அவர்களையும் தேவனுடைய நித்திய ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வதற்காக வேண்டுதல் செய்தார் யோபு. யோசேப்பு அவர்களையும் போஷித்து பராமரித்தார். ஆகவே இந்த 2 காரியத்தில் அநேக வேளையில் நம்ம முதலாவது பாகத்தை எடுத்துக்கொள்ளுகிறோம். என் தேவன் என்னுடைய விரோதிகளுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணிவிட்டார், என் நிலைமையை உயர்த்திவிட்டார், நான் நீதிமான் என்பதை அவர்கள் கண் முன்னிலையிலே நிரூபித்து விட்டார் என்று பெருமை பாராட்டி கொள்ளுகிறோம். அந்த பெருமையெல்லாம் விட்டு பிரியமானவர்களை, தேவ அன்பினால் அவர்களையும் அந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்வதற்காக அவர்களுடைய குறைகளை அறிந்திருக்கிற நாம் வைராக்கியத்தோடு கூட வாஞ்சையோடு கூட அவர்களுக்காக வேண்டுதல் செய்வதே உண்மையான மன்னிப்பு. ஆகவே நம்முடைய தீர்மானம் என்ன பிரியமானவர்? நம்முடைய தீர்மானம் என்ன? தேவன் நாம் சரியான தீர்மானத்தை எடுத்து உண்மையான முறையில் நாம் ஒவ்வொருவரையும் மன்னித்து அவர்களுக்காக வேண்டுதல் செய்து அவர்களுடைய நித்திய ஜீவனுக்காக வேண்டுதல் செய்து அனுதினமும் தேவ சந்ததியில் காத்திருந்து அவருடைய சமாதானத்தினாலும் அவருடைய நடத்துதலினாலும் திருப்திப்பட நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.